வணக்கம். இன்னைக்கு லேபர் லா 2 நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து லேபர் லா 2ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து லேபர் லா 2 பார்ட் 2ல் வேஜஸ் அண்ட் கான்செப்ட் ஆஃப் வேஜஸ். வேஜஸ் அப்படின்னா என்ன, அதோட கான்செப்ட் என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேஜஸ் அப்படின்னா கன்சிடரேஷன் பெய்டு பை த எம்ப்ளாயர் டு த எம்ப்ளாயி. ஒரு முதலாளி வந்து ஒரு தொழிலாளிக்கு வந்து அவரோட செய்யக்கூடிய வேலைக்கு கொடுக்கப்படக்கூடிய சம்பளம் தான் வேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபார் த ஒர்க் ஆர் சர்வீஸ் ரெண்டட் பை த எம்ப்ளாயி டு த எம்ப்ளாயர். ஒரு வேலையோ இல்லை ஒரு சர்வீஸோ ஒரு தொழிலாளியால் செய்கிறாரு அப்படின்னா அதுக்காக கொடுக்கப்படுறது தான் வேஜஸ். த ரேட் ஆஃப் வேஜஸ் வேரிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டிமாண்ட் ஆஃப் த சப்ளை ஆஃப் லேபர் இன் லேபர் மார்க்கெட். ஸோ வேஜஸ் வந்து வேரி ஆகும். எப்படி வேரி ஆகும் அப்படின்னா, டிமாண்டு இப்போ வந்து லேபர் ஷார்ட்டேஜ் இருந்து ரொம்ப டிமாண்ட் இருந்து லேபர் டிமாண்ட் இருந்தால் அப்போ அங்கே வந்து உங்களுக்கு வேஜஸ் வந்து ஹையாக இருக்கும். இப்போ நிறைய லேபர்ஸ் இருக்காங்க, நிறைய லேபர் ரிலேட்டட் ஏரியா அப்படின்னும் போது அங்கே வந்து உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க, வேலைக்கு வருவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டிமாண்ட் கம்மியாக இருக்கிறதுனால, லேபர் டிமாண்ட் கம்மியாக இருக்கிறதுனால வேஜஸ் கம்மியாக இருக்கும். Introduction of trade union and collective bargaining concept. So இந்த fluctuation, high wages, low wages, demand பொறுத்து இருக்கிறதுனால introduction of trade union and collective bargaining. Trade union என்றது ஒரு representative of employees. அதே மாதிரி collective bargaining அப்படின்றது ஒரு negotiation with the management. ஒரு எம்ப்ளாயர் கிட்ட எம்ப்ளாயி நெகோசியேஷன் பண்ணுறது தான் bargaining சொல்லுவோம். So the bargaining power of the worker became strong and remuneration is paid according to the market value. So in the trade union வந்ததுக்கப்புறம் the bargaining power of employeeயோட bargaining power வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுனால மார்க்கெட்டில் என்ன வேல்யூ அந்த வேஜஸ் வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க. Most of the industrial disputes is concerned with payment of wages. அதாவது தொழிற்சாலை தகராறு சட்டம் நம்ம படிச்சிருப்போம். அந்த தொழிற்சாலை தகராறுகள் எதனால் வருது அப்படின்னா மெயின்லி பேஸ்ட் ஆன் பேமெண்ட். ஏன்னா வேலை செய்கிறதே வந்து பேமெண்ட்டுக்காக தானே. ஸோ மெயினான டிஸ்பியூட்ஸ் அரைஸ் ஆகிறதே வந்து பேமெண்ட் ஆஃப் வேஜஸ்னால தான். ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஹென்ஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எனாக்ட் 3 லெஜிஸ்லேஷன். ஒன்று வந்து மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1998, Payment of Wages Act 1936, Equal Remuneration Act 1976. ஸோ இதில் மினிமம் வேஜஸ் என்ன சொல்கிறாங்க, என்ன மினிமம் வேஜஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், கவர்மெண்ட் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மினிமம் வேஜஸ், அதுக்கு என்னென்ன மாதிரி ஃபிக்ஸேஷன்ஸ்க்கு என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் மினிமம் வேஜஸ் ஆக்ட். ஸோ எல்லாருமே வந்து மினிமம் வேஜஸ்க்கு கீழே யாருமே எந்த இண்டஸ்ட்ரியும் எந்த ஒரு நிர்வாகமும் வந்து மினிமம் வேஜஸ் கீழே பே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த சட்டம் சொல்லுது. அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் வந்து பேமெண்ட் வந்து எந்த மாதிரி கொடுக்கணும், எந்த டைமிங்கில் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்ற சொல்கிறது தான் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட். அதே மாதிரி ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட், எல்லாருமே ஒன்று, எங்கேயுமே வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், அதே மாதிரி வந்து கேஸ்ட்டோ எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் வேஜஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணுன்றத சொல்கிறது தான் வந்து ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட். கான்செப்ட் ஆஃப் வேஜஸ் அப்படின்றத ப்ரைஸ் ஆர் மணி பெய்டு ஃபார் த லேபர். ஒரு தொழிலாளிக்கு கொடுக்கப்படக்கூடிய பணம் தான் வந்து வேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ரெமுனரேஷன் கிவன் டு ஹையர் பர்சன் ஃபார் ஹிஸ் ஆர் ஹர் சர்வீஸ். ரெமுனரேஷன் எதுக்காக கொடுக்குறோம், அவங்களோட சர்வீஸ் எடுத்துக்கிறதுக்காக ரெமுனரேஷன் கொடுக்குறோம். ரெமுனரேஷன் விச் அன் எம்ப்ளாயர் இஸ் லயபிள் டு பே. ஒரு முதலாளி வந்து அவர் தான் பொறுப்பாளர், லயபிள்னா பொறுப்பாளர். அந்த சம்பளத்தை வந்து ரெமுனரேஷன் வந்து பே பண்ணுறதுக்கு, சம்பளத்தை வந்து பே பண்ணுறதுக்கு அவர் தான் வந்து பொறுப்பாளர். இஃப் த டேர்ம் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஃபுல்ஃபில்ட், இதில் என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க என்ன வேலைக்கு வந்திருக்காங்களோ அந்த வேலையை வந்து சரிவர செய்யணும், அது வந்து ஃபுல்ஃபில் ஆனால் தான் அந்த பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. ரிவார்ட் கிவன் டு ஒர்க்கர் வெதர் ஃபார் மென்டல் ஆர் ஃபிசிக்கல் ஒர்க் ஆர் termed
as wages. அதாவது ஃபிசிக்கல் ஒர்க், உடல் உழைப்பை பயன்படுத்தி செய்கிற வேலையும், இல்லை மூளையை பயன்படுத்தி மைண்டை பயன்படுத்தி செய்கிற வேலை. இது ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் அந்த மென்டல் இதில் வந்துடும். ஃபேக்ட்ரி ஒர்க் எல்லாமே வந்து ஃபிசிக்கல் இதில் வந்துடும். ஸோ இதோட டெஃபினிஷன் பென்ஹாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, a wages is a sum of money paid under contract by an employer to a worker for service rendered. அதாவது ஒரு பணம், ஒரு ஒப்பந்தத்தின் பேரில் ஒரு தொழிலாளி சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக முதலாளியால் கொடுக்கப்படக்கூடிய பணம் தான் வந்து வேஜஸ். ஸோ வேஜஸ் வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. மினிமம் வேஜஸ், ஃபேர் வேஜஸ் அண்ட் லிவிங் வேஜஸ். ஸோ மினிமம் வேஜஸ் அப்படின்றது என்ன? மினிமம் வேஜஸ் ஹஸ் நாட் பீன் டிஃபைன்டு அண்டர் மினிமம் வேஜஸ் ஆக்ட். மினிமம் வேஜஸ் ஆக்டில் வந்து இதை வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணல. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் டு லே டவுன் யூனிஃபார்ம் மினிமம் வேஜஸ் ஃபார் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எதனால் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரீஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், அதே மாதிரி மோட்டார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ இண்டஸ்ட்ரீஸ் வைஸ் வந்து அந்த வேஜஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்களோட வேலை வலுவை பார்த்து அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து இந்த மினிமம் வேஜஸ். ஸோ அதை எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரினா அந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கான மினிமம் வேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினா அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கான மினிமம் வேஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இது ப்ராப்பராக டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஃபிக்ஸேஷன் ஆஃப் மினிமம் வேஜஸ் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் டு பி ஃபாலோடு. ஒரு மினிமம் வேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. The family to be taken to consist of 3 consumption unit for earner. அதாவது 3 கன்சப்ஷன் யூனிட்டாக எடுத்துக்கணுன்றாங்க. யார் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு. த ஒர்க்கர் இஸ் 1 யூனிட். தொழிலாளி வந்து 1 யூனிட்டும், அவரோட மனைவி வந்து ஒய்ஃப் இஸ் 0.8 அண்ட் 2 சில்ட்ரன்ஸ், 2 குழந்தைகள் 1.2 யூனிட் அப்படி எடுக்கணுன்றத இந்த மினிமம் வேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. த மினிமம் ஃபுட் ரிக்குவயர்மெண்ட். ஸோ இதில் மினிமம் ஃபுட் ரிக்குவயர்மெண்ட் இது என்னென்னா, இப்போ ஒரு இந்த மினிமம் வேஜஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு, எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபுட், ஷெல்டர் அண்ட் கிளாத், அது போக வந்து சில்ட்ரன் எஜுகேஷனு, மெடிக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸு, மினிமம் ரிக்ரியேஷனு. ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ஃபியூவல், லைட்டிங் அண்ட் மிஸ்லேனியஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஒரு கேட்டகரியாக எடுத்து தான் வந்து மினிமம் வேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்னா, ஃபுட் ரிக்குவயர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும்? நெட் இன்டேக் ஆஃப் 2700 calories ரெக்கமெண்டட் பை த டாக்டர். ஒரு இந்திய அடல்ட்டுக்கு வந்து மினிமமாக வந்து 2700 calories இருக்கணும். அதை வந்து பேஸ் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. கிளாத்திங் வந்து 18 yards per annum அண்ட் ஃபார் ஒர்க்கர் ஃபேமிலி ஆஃப் 4 பேருக்கு வந்து 72 yards per annum வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹவுசிங் வந்து ரெண்ட் டு த மினிமம் ஏரியா அண்டர் கவர்மெண்ட் ஹவுசிங் ஸ்கீம் ஷுட் பி டேக்கன் ஃபார் கன்சிடரேஷன். ஸோ ரெண்ட்டுக்கு வந்து ஹவுசிங்க்கு வந்து கவர்மெண்ட் ஹவுசிங் ஸ்கீமில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நம்ம கன்சிடரேஷனாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூவல், லைட்டிங் அண்ட் அதர் மிஸ்லேனியஸ் ஐட்டம்ஸ் 20% வந்து மினிமம் வேஜஸில் எடுத்துக்கணும். சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், மெடிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ், மினிமம் ரெக்ரியேஷன் இன்க்ளூடிங் ஃபெஸ்டிவல் செரிமனிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஓல்ட் ஏஜ். யாராவது வந்து வயசானவங்க இருந்தாங்கன்னா ஓல்ட் ஏஜஸ், அதே மாதிரி மேரேஜஸ், எல்லாத்துக்குமே வந்து 25% ஆஃப் த டோட்டல் மினிமம் வேஜஸ் 25% அதை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ லிவிங் வேஜஸ் மீன்ஸ் மினிமம் வேஜஸை விட ஒரு ஹை வேஜஸ் அப்படின்றது தான் லிவிங் வேஜஸ். ஸோ லிவிங் வேஜஸ் வந்து ஒரு சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், ஒரு ஃபேமிலி வந்து லிவ் பண்ணுறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கணுன்றாங்க. இதில் என்னென்ன கான்செப்ட் எடுத்துக்கிறாங்க? ஃபுட்டு, ஷெல்டர்,
clothing, medical, children education, recreation, old age, அதே மாதிரி மேரேஜ். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் தாண்டி கம்ஃபர்ட் அப்படின்றது தான் இந்த இதில் மெயினான ஒரு பாயிண்ட்டு. இந்த செலவெல்லாம் போக ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு எம்ப்ளாயி அவங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணணும் அப்படின்னா, தட் இஸ் டு மெயின்டைன் த ஒர்க்கர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அவரோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து மேலே கொண்டு வரணுன்றது தான் இந்த லிவிங் வேஜஸ் கான்செப்ட். மோர் தேன் த மினிமம் வேஜஸ். மினிமம் வேஜஸை விட அதிகமாக இருக்கிறது தான் இந்த லிவிங் வேஜஸ் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபேர் வேஜஸ். ஃபேர் வேஜஸ்ன்றது இட் இஸ் இன் பிட்வீன் த லிவிங் வேஜஸ் அண்ட் மினிமம் வேஜஸ். மினிமம் வேஜஸ்க்கும் லிவிங் வேஜஸ்க்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து ஃபேர் வேஜஸ். மோர் தேன் த மினிமம் வேஜஸ் அண்ட் லெஸ் தேன் த லிவிங் வேஜஸ். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த லேபர், rate of the wages, level of the national income, capacity of the industries to pay. அந்த இண்டஸ்ட்ரி வந்து பே பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றது சொல்கிறது தான் இந்த ஃபேர் வேஜஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட் 2ல் வந்து வேஜஸ் பார்த்துருக்கோம். வேஜஸ் அப்படின்றது என்ன? ஒரு முதலாளியால் தொழிலாளிக்கு கொடுக்கப்படக்கூடிய பணம் தான் வந்து வேஜஸ், அதாவது அவரோட சர்வீஸ்க்காகவோ இல்லை ஒர்க்குக்காகவோ. ஸோ இதை வந்து கரெக்டாக இல்லாமல் இருந்தது, நிறைய இஷ்யூஸ் இருந்ததுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 3 ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ் பண்ணாங்க. அது ஒன்று மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1998, பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936, ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976. ஸோ இதில் கான்செப்ட் ஆஃப் வேஜஸ் என்ன? இது வந்து ஒரு ப்ரைஸ் ஆர் மணி பெய்ட் ஃபார் த லேபர். And the employer is liable to pay the wages. Employer தான் வந்து liable to pay the wages on the fulfillment of his employment. எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் எம்ப்ளாயர் வந்து liable to pay. இது இட் மே பி மென்டல் ஆர் ஃபிசிக்கல் ஒர்க், எது வேணாலும் இருக்கலாம். Definition வந்து a wages is a sum of money paid under contract by an employer to a worker for service rendered. ஸோ இதில் வந்து 3 கேட்டகரி இருக்குது. மினிமம் வேஜஸ், ஃபேர் வேஜஸ், லிவிங் வேஜஸ். மினிமம் வேஜஸ் வந்து இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது என்ன பாயிண்ட்டுன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு தொழிலாளியை வந்து 1 பாயிண்ட்டாகவும், அவங்களோட ஒய்ஃபை வந்து 0.8 ஆகும். அதுக்கப்புறம் 2 பசங்க, 2 சில்ட்ரன்ஸ் 1.2 யூனிட்டாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு, ஷெல்டரு அண்டு கிளாத்திங், அப்புறம் ஃபியூவல், அப்புறம் சில்ட்ரன் எஜுகேஷன், இதெல்லாம் எவ்வளோ எடுக்கணுன்றத தெளிவாக சொல்கிறாங்க. லிவிங் வேஜஸ் அப்படின்றது ஃபுட், ஷெல்டர், கிளாத்திங்கு, மெடிக்கல், சில்ட்ரன் எஜுகேஷன் இதெல்லாம் தாண்டி கம்ஃபர்ட், த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்காக இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேஜஸ். மினிமம் வேஜஸ் விட ஹையர் வேஜஸ். ஃபேர் வேஜஸ் அப்படின்றது வந்து லிவிங் வேஜஸ்க்கும் மினிமம் வேஜஸ்க்கும் இடையில இருக்கிறது. மினிமம் வேஜஸ் விட ஹையாக இருக்கும், ஃபேர் வேஜஸ் விட லோயராக இருக்கிறது தான் மினிமம் வேஜஸ். இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி எதை கன்சிடர் பண்ணோன்னா, ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த லேபர், ரேட் ஆஃப் த வேஜஸ், லெவல் ஆஃப் த நேஷ்னல் இன்கம், கெப்பாசிட்டி ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் டு பே. இண்டஸ்ட்ரி பே பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றது சொல்கிறது தான் இந்த ஃபேர் வேஜஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.